எக்ஸலண்ட். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்னுடைய கான்செப்சுவல் வியூ என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட் பில்டிங்க்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுமோ அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபண்டமெண்டல் பிளாக் எது அப்படின்னா நம்மளுடைய இந்த பிளாக் சொல்கிறோம் இல்லைங்களா, மெமரி அலோகேஷன் அப்படின்னா என்ன பண்ணுமோ அது ஒரு பிளாக். இந்த பிளாக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைனமிக்காக கிரியேட் பண்ணி அதை லிங்க் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சி லாங்குவேஜினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம உபயோகப்படுத்திக்க போகிறோம். ஸோ இதை உபயோகப்படுத்தி ஒரு பிளாக் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணோம்னா தான் அதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு அடுத்தடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போது இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு பிளாக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பண்ணுறோம். சரி, இப்போ மெயினுக்கு வெளியே இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ எப்படி இதை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் மல்டிபிள் ஃபங்க்ஷனாக இந்த ப்ரோக்ராமை வந்து டெவலப் பண்ண போகிறேன். ஒரே மெயின் ஃபங்க்ஷன்லேயே லிங்க்டு லிஸ்ட்டுக்கு உண்டான ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு டாஸ்காக தனித்தனியாக பிரித்து ஸோ அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போட போகிறோம். அப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆக்சஸ் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மெயினுக்கு மேலே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது மெயினுக்கு மேலே நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாவே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு பிளாக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஒரு பாயிண்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெக்டேட்டர் இருக்கார் அப்படின்னா உள்ள வர்றாருன்னா அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய பேர், இது ரெண்டு தான் ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த பிளாக், இந்த பார்ட், அதாவது இன்ஃபோ பிளாக். அடுத்தது ஒரு பாயிண்டர். இந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுனா இதே மாதிரி இன்னொரு பிளாக்கை பாயிண்ட் அவுட் பண்ணும். அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரக்ட் ஸ்பெக்டேட்டர் ஸ்டார் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இன்னொரு சின்ன வேலை பண்ணுறோம். என்னன்னா இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு மெமரி வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்ட் ஸ்பெக்டேட்டர் ஏ இப்படி கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ரக்ட் ஸ்பெக்டேட்டர்னு டைப் அடிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரக்ட் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறத வேற ஒரு பேராக ரீநேம் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா டைப் டெஃப்னு சொல்றாங்க, டைப் டெஃபினிஷன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நான் இனிமேல் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுமோ அப்போ என்ன பண்ணலாம்னா இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பெக்டேட்டர் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரக்ட் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்பெக்டேட்டர்னு ஒரே வார்த்தையாக கொடுத்துட்டோம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி டைப் டெஃப் பண்ணும்போது சி லாங்குவேஜில் ஒரு கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இந்த நேமை பார்த்த உடனே இது ஸ்ட்ரக்சரை வந்து டைப் டெஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நேமை வந்து ஆல் கேப்ஸில் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் வேணாலும் எடுங்க, C++ கோடிங் எடுங்க, அதில் இந்த மாதிரி எல்லாமே கேப்ஸில் எங்கேயாவது நேம் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அது டைப் டெஃப் அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து யூனிவர்சல் கோடிங் மெத்தடாலஜி. ஸோ நம்மளும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போது இதை வந்து பில்டு பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் பிளாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.
எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தா அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.